Join us as we unlock the mysteries of the book of Revelation. I am Pastor S. Jayan. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்று முதல் நாம் தொடர்ந்து இந்த பகுதிகளை தியானிக்க போகிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம், த புக் ஆஃப் ரெவலேஷன், வேதாகமத்தில் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகமாக காணப்படுகிறது. 66 புத்தகங்களில் இது கடைசி புத்தகம். புதிய ஏற்பாடில் காணப்படுகிறதான ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக இது விளங்குகிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். சிலர் இதை வாசிப்பதையே விட்டு விடுகிறார்கள். காரணம், இதில் எழுதப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. நிறைய மறைப்பொருள்கள் இருக்கிறது. ஆனால் அது எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அது எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் என்பதையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இருக்கக்கூடியதான முக்கியமான அம்சங்களையும் நாம் வருகிற நாட்களிலே தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் ஏறக்குறைய 22 அதிகாரங்களும் 404 வசனங்களும் கொண்ட இந்த புத்தகம் சுமார் 14,000 வார்த்தைகளை உள்ளடக்கி நிற்கிறது. இதை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த யோவான் பத்மு தீவிலே சிறை கைதியாக இருந்தபோது இதை எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. முக்கியமாக இந்த புத்தகத்தில் 7 சபைகளை குறித்தும், அந்திகிறிஸ்துவின் 7 வருட அரசாட்சியை குறித்தும், இறுதியாக நடைபெறும் 1000 வருட அரசாட்சியை குறித்தும், இறுதி நியாய தீர்ப்பும் பரலோகத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வாசிப்பதற்கு நமக்கு சில முக்கியமான வசனங்களை ஆராய வேண்டியதாக காணப்படுகிறது. அந்த வசனங்களை நாம் வருகிற நாட்களிலே நாம் ஆராய போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாய் நாம் படிக்க வேண்டிய, நாம் தியானிக்க வேண்டியதான ஒரு புத்தகம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வாசிக்க வேண்டும், இதை நீங்கள் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையானது மிகவும் மிகவும் சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு காலங்களை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேகமாய் வரப்போகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் தியானிக்கவும் வாசிக்கவும் வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் 3வது வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு வாசிக்க தெரியாவிட்டால் நீங்கள் அதை கேட்க வேண்டும். இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக 3 காரியங்களே ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். நீங்கள் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் முதலாவது வாசிக்க வேண்டும். எனக்கு வாசிக்கவே தெரியாது என்று சொன்னால் நீங்கள் மற்றுள்ளவர்களை கொண்டு வாசித்து கேட்க வேண்டும். அல்ல என்றால் சபையிலே இதை குறித்து பேசும்போது நீங்கள் கேட்க வேண்டும். அடுத்து 3ஆவதாக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதில் கடைப்பிடிக்கக்கூடிய காரியங்கள் என்ன இருக்கிறது? நீ படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரப்போகிற நாட்களிலே நடக்கிற நிகழ்வுகளை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கும். அப்போ என்ன தான் கடைப்பிடிக்கணும்? இதில் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அது என்னங்கிறத நாம் ஆராய்ந்து கடைப்பிடிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிக்கவும், அதை கேட்கவும், அதை கை கொள்ளவும் செய்யும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை வாசிப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். அடுத்த செய்தியிலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.